நிறைய உய்த்துணருங்க. கான்ஸ்டன்ட்லி எக்ஸாமின் யுவர் லைஃப். நம்முடைய ஜாயிண்ட் எஃபர்ட்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தேவை தான், எதையும் குறைச்சிக்க முடியாது. ஆனாலும் நாம் இண்டிவிஜுவலாக தான் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். இதை ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை பைபிளில். எனக்கு இது தெரியாதுன்னு கைவிரிக்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக தன்னை கடவுள் வச்சுக்கல. அப்படிப்பட்ட ஒரு கையாளாத ஒரு நிர்வாகி அல்ல. இதெல்லாம் நம்ம ரொம்பவே எதான் நான் விளைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். வலிக்கும்படியாவது உணரணும், வலிக்க வச்சுக்கணும். ஒரு வலி வரும்படியாக நீங்கள் உணரணும். வலி தான் உங்களை உணர்த்துனா வலி தான் உங்களுக்கு தேவை. ஐ டோன்ட் நோ வேறு எது தான் உங்களுக்கு தேவை. அந்த எது நடந்தால் நீங்கள் உணர்ந்து பொறுப்புள்ளவர்களாக நாம் அனைவரும் அவரவர்கள் ஒரு பெரிய சபையாக, ஒரு சிறு குடும்பமாக, 2 பேர் என்கிற ஒரு டீமாக, ஜஸ்ட் 2 by 2 இதை நம்ம நடைமுறைப்படுத்துவதில் விழிப்பு இருந்தால் தான், உண்மை இருந்தால் தான், ஈடுபாடு இருந்தால் தான். நமக்கு எப்போ ஆரம்பம்? நம்ம பிறந்த நாள். ஓகே, அதுதான். பிறக்கும்போதே நம்ம ஜென்ம பாவத்தில் பிறந்துட்டோம். நமக்கு சரியான உருப்படியான ஆரம்பம் இது மறுபிறப்பு நாள் தான். இட் மே பி a day, it may be a date, it may be a time, it may be a season. ஓகே, சரியாக ஞாபகம் இல்லைன்னா ஏதோ ஒரு பருவ காலத்தில், மழை காலத்துலேயோ, குளிர் காலத்துலையோ, வெயில் காலத்துலையோ, இலையுதிர் காலத்துலையோ இந்த மாதிரி ஒரு திருப்பம் இயேசு மேல் நம்பிக்கை வந்தால் அதுதான் உங்களுக்கு மறுபிறப்பு பிறந்த காலம். டேயும் டேட்னு தெரியலாம் பரவாயில்ல, டைம் தெரியலன்னா பரவாயில்ல. ஒரு வயசு, வாலிப வயசு இல்லை நடுத்தரமான வயசு, திருமணமான பின்னை, திருமணமாகி நோய்வாய்ப்பட்ட, நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்ட நாட்களிலே. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். அந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தையே, நித்திய மாற்றத்தையோ, சத்தியமான மாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இப்போ உங்களுக்கு ரேண்டமாக தான் ஒரு சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் மனசில் பட்டுச்சு. இட்ஸ் ரைட். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The book of 2 Timothy chapter 2 verse 4. மேலும் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். அதை மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்கள். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். சொல்லுங்கள். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள். இது ஒன்றும் ஒரு பெரிய புரியாத ஒரு புதிரான விஷயம் கிடையாது. இது மந்திர தந்திரம் கிடையாது, ஒரு சூனியம் கிடையாது, இது ஒரு கொடுமையான விளங்கிக்கவே முடியாத விடுகதை கிடையாது. இதை பிரித்து பார்த்து ஏதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள். பிழைப்புக்குன்னு பிழைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அலுவல் இருக்குது. பிழைப்பை விட்டுட்டு வேற ஒரு அலுவல் இருக்குது. இவ்வளோதான் விஷயமே. அதில் ஒரு விதமான பணி இருக்குது லைஃப்பில். பணியை பொறுப்புன்னு சொல்லலாம். பொறுப்புக்கு அடுத்த வேலை, ஆக்ஷன், கிரியை. பொறுப்பில்லாத, நமக்கு சம்பந்தமில்லாத வேறொரு கிரியை. அது எப்படியோ உள்ளே வந்துடுச்சு. எதுவுமே அப்படிலாம் வராது. நம்மளை பற்றிய விஷயத்தில், நம்ம இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை தியானிக்க நம்மை பற்றிய விஷயத்தில் மறுபிறப்பு அடைந்த பின்னே, திருமுழுக்கு பெற்ற பின்னே, தூய ஆவியான அருளை பெற்ற பின்னே நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. அப்படின்னா இந்த வேதம் பொய், இந்த கடவுள் பொய். சிம்பிள். தெரியாமலாம் ஒன்றும் நடக்காது.
ரொம்ப அழுத்தமாக தெரிஞ்சு நடக்கும், தெரிஞ்சும் தெரியாமல் நடந்த மாதிரி நம்ம மறந்து போயிருப்போம். அது பேர் தான் அசட்டத்தனம், கேர்லெஸ்னஸ், சட்டக்கட்டத்தனம். கொச்சையாக சொன்னால் நானே எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், இதெல்லாமா கவனிச்சிட்டு, எல்லாத்தையும் கவனிச்சாதான். இதெல்லாமா கவனிச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம பிராணவாயு எவ்வளோ விஷயம் கெடுக்குது, மாசு கெடுக்குது. காற்று மாசு நம்ம பிராணவாயு எப்படி கெடுக்குது? பியூர் ஆக்சிஜனை தான் தேவன் நமக்கு உலகத்துக்கு கொடுத்தாரு. இப்போ ஆக்சிஜன்லேயே அவ்வளோ விதமான வாயுகள் கலந்து போயிடுச்சு. அதை காற்றை அளந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, பருமன், அதோட வெயிட்டு, அதனுடைய தரம். அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க மைக்ரான்ஸ், இஃப் ஐ எம் நாட் ராங், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி த ரைட். அந்த அளவுக்கு மாசு சேர்ந்துட்டே இருக்குது காற்றுல. நாம் காற்று மாசு இல்லாத இடத்த விரும்புகிறோம், ஆனால் விரும்புறதில்ல. எதுவும் நம்ம வாழ்க்கையில் வலிக்கக்கூடாது, எதுவும் நமக்கு நடந்துடக்கூடாது. எல்லோரும் தான் அப்படி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஊருக்கு விளம்பரத்துக்காக ஷோ பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தேன், அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தேன், இந்த கிராமம் எல்லாம். வி வாண்ட் டு கம் பேக் டு அவர் ஹோம், கம்ஃபர்ட் ஜோன். போகிறோம், என்ன நடக்குமோ என்ன இருக்குமோன்னு தெரியாமல் போகிறோம். அது கூட ஒரு விதத்தில் ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஆனாலுமே ஐயோ நம்மளாலாம் அங்கே இருக்க முடியாது. போனோமா வந்தோமா, ஏதோ செஞ்சோமா கொடுத்தோமா போனோமா, நம்ம போயிடும். வீடு தான் சௌரியம். அந்த நம்ம வாழ்கிற வீட்டில் தான் என்ன எவ்வளோ மாசு இருக்குது. இந்த புறம்பான இந்த மாசுகளை விட தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க முடியாத இந்த உள்ள மாசு தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு 24 மணி நேரமும். ஆமாம், ஏன்னா கடவுள் நமக்கு ஜீவ சுவாசம் இல்லையா? அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். எல்லாம் எக்ஸ்பிளிசிட் வேர்ட். யார் இதெல்லாம் தெரிந்தெடுத்து இடை சொருகின வார்த்தை இல்லை. இட்ஸ் ஆல் பியூர்லி டவுன்லோடட் ஃப்ரம் ஹெவன். ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஸோ we have a life giving breath. அதுவே மாசாகுது, அதுவே அடல்ட்ரேட் ஆகுது, பொல்யூட் ஆகுது. ஸோ we want to be absolutely irresponsible. கட்டுக்கதைகளை, அவங்க நம்பிக்கையெல்லாம் கட்டுக்கதைன்னு அஞ்ஞானிகளை சொல்கிறோம். நம்ம மாத்திரம் வேதத்தில் எல்லா ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எல்லாம் ஸ்டோரி தாங்க, எல்லாம் கதை தாங்க, சூப்பராக இருக்குங்க சிலதெல்லாம் அப்படின்னு நினச்சி அதை அப்படி தான் யோசித்து பார்க்குறோம். அதெல்லாம் வாழ்வழிக்கும் சத்தியம், விடுவிக்கும் சத்தியம், அதெல்லாம் உயர்த்தும் சத்தியம், நம்மை விரிவாக்கும் சத்தியம், நம்மை தரமாக்கும் சத்தியம், நமக்கு பாடமாக அமைந்திருக்கிற சத்தியம் நம்ம எழுத்துக்கிறதே இல்லை. we don't want to interpret them as they are, a teaching to us, a warning to us, a life lesson to us. No. நான் இப்படி தான் சொல்ல விருப்பப்படுறேன். எப்படி விருப்பப்படுறேன்னா, இன்றைக்குமே ஆஸ் ஆஃப் நவ், இன்றைக்கி ஏதோ சிபிஎஸ்சி எக்ஸாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை நாளையிலேருந்து என்ன தெரில. இன்றைக்கி ஆனால் சிமிலாம் ஒரு பரீட்சை எழுதியிருக்கான். சரி, அது மெட்ரிகுலேஷன்ஸ்க்காக என்ன ரைட் இல்லை ஓகே வாட் எவர் இட் இஸ். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு தெரிஞ்ச உண்மையில் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கூட மிகையே இல்லாமல் 20 வருஷமாக இந்த உலகத்தில் படிக்கிற பாடத்திட்டங்களை படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனசில் இருத்தி படிக்கிறதில்ல, வாழ்வாதாரத்துக்காக படிக்கிறதில்ல. என்ன படித்தோம், என்ன மனசில் தங்குச்சின்னா பிள்ளைகளுக்கு அது இல்லை. எல்லாம் எக்ஸாம் ஓரியன்டாக பாஸ் மார்க் வாங்கணும், மனப்பாடம் பண்ணி கக்கணும், என்னது அந்த மார்க் ஓரியன்டாக தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க. புத்தியோடு படிக்கிறதில்ல. தாங்க விருப்ப பாடம்னு ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த விருப்ப பாடத்தை தெரிஞ்சு விருப்பமாக படித்து அந்த விருப்பத்தையே வாழ்க்கையில் தரிசனமாக நிறைவேற்றி அவங்க படித்த பாடத்துக்கு ஏற்ற வாழ்வாதார பணியை தேடுகிற பிள்ளைகள் அதே கவனமாக இருந்து வேட்டையாடுகிற அந்த வேலை தேடும் படலம் போல் அப்படிலாம் பிள்ளைங்க வாழ்கிறது கம்மி தான். தங்கி போயிடக்கூடாது, தோற்று போயிடக்கூடாது, ஃபெயில் ஆகிடக்கூடாது, மானம் போயிடும், ஒன்றும் இருக்கு, அதுக்காக தான் படிக்கிறாங்க. அப்படியே வேலை படித்து
படிப்புக்கேற்ற வேலை கிடச்சி ஒரு இடத்துல யாரும் இருக்கிறதில்ல, வேறு வேலையில் இருக்கிறோமேங்கிற சூடு சொரணம் இல்லை, நிர்பந்தம்னு சொல்லிடுறாங்க. சரி வந்துட்டோம், இப்போ டேபிள் துடைக்கிறோம், இது என்னுடைய வேலை இல்லை, இது என்னுடைய தகுதி அல்ல, இதோட தகுதி மேம்பாடு தான் இருக்குது, அதுக்காக நான் இன்னும் முயற்சிப்பேன். இல்லை எனக்கு உண்டான இந்த நெருக்கத்திலேருந்து வெளியே வந்து நான் ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் வேறு மாதிரி ஒரு உருவம் எடுப்பேன் அப்படிங்கிற தரிசனங்கள் பெருவாரியாக இல்லை. அப்படி இருக்கிற பிள்ளைங்க தான் 1000 லட்சத்தில் ஒருத்தர் 10,000 ஒருத்தர் தான் மீடியாவில் வெளியே வராங்க. 2 தடவை முயற்சி பண்ணேன், அப்படி பண்ணேன், இந்த பண்ணேன் அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க. வேதத்தை வாழ்க்கைக்காக தான் எழுதியிருக்காரு. யங் ஃபெலோ திமோத்தி, அவன் மேலே எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை எதிர்பார்ப்ப கடவுள் ஆயத்தம் பண்ணி அதை பவுல் மூலமாக இவனுக்கு சொல்கிறார். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. அநேக சாட்சிகள் அவனுக்கே நான் ஒருத்தனை பற்றி சொன்னேன், உங்களுக்கு என்ன அவனே தான் இப்போ பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவான். இல்லைப்பா, பல பேர் வாழ்க்கையை சுட்டி காமிச்சேன். ரோமாபுரி ஆட்சியிலே கொடுங்கோல் ஆட்சியின் கீழே, கொடுங்கோலர்கள் ராயர்கள் ஆட்சியின் கீழே தான் இவங்க வாழ்ந்தாங்க. எல்லாருமே கொண்டு குவிக்கிறாங்கன்னா எல்லாருமே பொறுக்கிகள் தான், கடைஞ்செடுத்த பொறுக்கிகள். ஆமாம், இறுதி காலம் அந்தி கிறிஸ்துனாவி தலைவரிச்சு ஆடுது. அதனால் நம்ம ஊர் தலைவர் இன்னும் வேறு மாதிரி உச்சக்கட்டத்தில் இருக்கார். அந்தந்த நாட்டு தலைவர்கள் மகா கேடிகளாக இருக்கானுங்க. இதெல்லாம் அன்னைய காலத்திலேருந்தே வித்துட்ட விஷயந்தான். எகிப்துக்கு முன்னே அங்கே என்ன ஜலப்பிரளய காலத்திலேருந்தே வித்திட்ட விஷயந்தான். காயினின் காலத்திலேருந்தே வித்திட்ட விஷயங்கள் தான். இட்ஸ் நத்திங் நியூ ஃபார் ஹியூமனிட்டி. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கடந்து வந்து அதில் யூத மார்க்கத்தினுடைய வைராக்கியத்தில் மூர்க்கத்தில் இருந்த கொலகாரனாக இருந்த மனம் திரும்பி இயேசுவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பணியில் இருந்த பவுல் தான் இவருக்கு சொல்கிறாரு, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. அப்போ போர் சேவகன் தான் நீ அப்படிங்கிறத, போர் சேவகனே இல்லாட்டினாலும் நீ போர் சேவகனை போல தீங்கு அனுபவி. அவனை போல் ஒரு ஒழுங்குக்குள்ளே, கட்டுப்பாடுக்குள்ளே, பயிற்சிக்குள்ளே, எக்ஸசைசஸ்குள்ளே, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, எல்லா பயிற்சி, இராணுவ பயிற்சிக்குள்ளே வந்துரு. அப்படி தண்டில் சேவனை. இப்படி யார் மிலிட்ரியில் சேரும்படி எக்ஸாம்லாம் வைக்கிறாங்களே, சில நேரத்தில் வண்டியில் நீங்கள் அந்த காலத்தில் நாங்கள் பஸ்ஸில் வரும்போது அப்போயே பார்ப்போம், அந்த போலீஸுக்கு பரீட்சை எழுதுகிறவங்களாம் அந்த வேகாத வெயிலில் அந்த ஜங்ஷன் கிரவுண்ட்ஸுக்கு அந்த பக்கம் எய்த்தாப்பில் இருக்கிற அந்த மிலிட்ரி கிரவுண்ட்ஸில் உட்கார வச்சு எழுதுவாங்க. இல்லைன்னா ஜங்ஷன் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துலையுமே உட்கார வச்சு எழுதுவாங்க. என்ன அவங்களுக்கு என்ன ஹாலாக இல்லை, உடைக்கிறானுங்க. அது என்ன அர்த்தம்? டைரெக்டாக மிலிட்ரியில் சேர்ற அந்த 18 வயசுலேருந்து அந்த 21 வயசு 25 வயசு இருக்கிறவங்க போகும்போது அவங்க வில்லை உடைக்கிறாங்க. அவங்களுடைய பெருமை, அவங்க தானுங்கிற மம்மதத்தை உடைக்கிறாங்க. ஏன் அவங்க என்ன மனித நேயத்தோடு ஒரு ஹாலில் உட்கார வச்சு எழுத வைக்கக்கூடாது? பரீட்சை எழுதுறதுக்கு எதுக்கு வெயில்? எக்ஸசைஸ் பண்ண அவன் பாடியோட ஃபிட்னஸை பார்க்கணும், அதெல்லாம் ஓகே. அதில் ஒன்றும் ஏசி ரூமில் பண்ண முடியாது, அதெல்லாம் ஓகே. பரீட்சை எழுதுறதுக்கு வேகாத வெயில் அவன் எப்படி கவனம்? அதாவது மிலிட்ரி லைஃப் வந்து அவ்வளோ ஹார்ட்ஷிப் இருக்குன்னு அவங்க வெளிப்படையாக புரிஞ்சுக்கணும் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். என்சிசிலே நாங்கள் இருந்தபோது அப்படி தான் பண்ணுவாங்க. மொட்டை வெயிலில் தான் ட்ரில்லு வைப்பாங்க. மயங்கி விழுற பிள்ளைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்காங்க. அதுங்களையும் கொண்டு போய் நிழலில் உட்கார வைக்கணும் இருக்காது. அதே வெயில் அடித்ததா இடத்துல கொண்டு போய் அங்கே வை. மனித நேயமற்று தான் நடத்துவாங்க. தே ஆர் ட்ரைங் டு பிரேக் அவர் வில். அதாவது கஷ்ட காலத்துலேயும் எழும்பணும், இன்ப காலத்தில் அனுபவிக்கணும், துன்ப காலத்தில் நீ சிந்திக்கணும், சவாலை கண்டு பின்வாங்கக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. இதுதான். அப்போனா உனக்கு பலன் இல்லை. ஆபத்து காலத்தில் ஒரு பலன் குன்றி போனால் அது உனக்கு நல்லது இல்லைன்னு தானே வேதம் சொல்லுது. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடத்தாளவர்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஏன் நம்ம இன்னும் ஃபிட்ஃபுல்லான, அதாவது ஃபிட்டிங்,
தகுதியுள்ள விசுவாசிகளை ஏன் இல்லை? இன்னும் தேவ பிள்ளைகளை ஏன் சீடர்களாக மாறல? பிழைப்புக்கு அடுத்த அலுவலகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் தான் யோசிக்கணும். உங்களுக்கு 1000 கைக்கு 10 வேலை இருக்குது, ஒரு வேலையும் உருப்படியை செய்ய மாட்டீங்க. 10 வேலை இருக்குது, இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு? 10 வேலை தெரிகிறது வேறு, 10 வேலை கையில் இருக்குதுன்னு சொல்கிறது என்ன விஷயம்? ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 hours தான், ஆனால் இப்போல்லாம் 12 hours ஆகிடுச்சு. இப்போல்லாம் இன்னுமே இன்டெஃபினட்டாக வேலை செய்ய வேண்டிய நெருக்கத்தில் இருக்காங்க. ஓகே, 12 hours வச்சுக்குவோம். லெட் அஸ் ஸ்ட்ரெச் இட் டு 12 hours. 10 வேலை 12 ஆள் வகுத்து பாருங்கள், எவ்வளோ வேலை செய்ய முடியும்? அத்தனோண்டு வேலையை செஞ்சால் அந்த ஒவ்வொரு தெரிஞ்சுக்கிட்ட வேலையை முடிக்க முடியுமா? பொது அறிவில், காமன் சென்ஸில் இப்போ யூ ஒன்ட் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ். அப்போ அவன் என்ன நினைப்பான்? வேலைக்கு நம்மளை அமர்த்துக்கிறவன் இவன் லாயக்கு இல்லை, அவன் எதிர்பார்க்குறதுமே தப்பு தான், சட்டம் பேச முடியாது. ஆனால் தேவன் நமக்கு விரலுக்கு 10 வேலை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் பேசலை. வேலை இல்லாத உனக்கு நான் வேலை கொடுக்குறேன், நீ அந்த கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் வேலையை செய்ய. நீ கடைசி மணி நேரத்தில் வந்தாலும் வேலை முடிகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாலும் 1 மணி நேரத்துக்குரிய வேலையை முழுசாக செய்ய. 1 மணி நேரத்தில் இவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும். இப்படி முடியும், நீ முடியாததை செய்ய முடியும். யாரையும் கடவுள் கூப்பிடல. முடியாததை செய்ய கூப்பிட்டதாக நமக்கு தெரிஞ்சால் அதை முடிக்கும்படி தேவன் பலன் தரேன், நான் உன்னோடு இருக்கேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இவ்வளோவும் செஞ்ச ஒரு கடவுளை கையில் வச்சுக்கிட்டு என்ன நொட்டை சொல்ல அலைகிறோம், என்ன சாக்கு சொல்ல அலைகிறோம்? எல்லோரும் தான் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை சேர்ந்து செய்கிறதில்ல, தனியாக செய்ய வேண்டிய வேலையை என்கிட்ட தனியாக விட்ருங்க, நான் எப்படி செஞ்சு காமி. அவன் யார் வேணான்னா, ஷோ யுவர் டேலண்ட், show your skill, bring forth the result. அன்றைக்கி கூட ஒரு ஊழியர்கார கூட்டத்தில் ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணார். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அதெல்லாம் லெஜெண்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஒரு மரத்தை அதன் கனிகளாலே அறிவீர்கள். பேசாதீங்க, பேச்சை குறைப்பீர் செயலில் ஈடுபடுவீர்னு எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி அம்மையார் இந்த 20 point ப்ரோக்ராமில் வாசகம் எழுதியிருப்பாங்க. பேச்சை குறைப்பீர் செயலில் ஈடுபடுவீர். பேச்சு பிடிச்ச நாய் வேட்டைக்கு உதவாதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டால் நமக்கு என்னமோ ரோசப்படும். என்னத்துக்கு ரோசப்படணும்? நான் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஆசை இப்போயும் இருக்குது, அந்த ஆசை இருக்குது. ஆனால் ஸ்டில் ஐம் வெயிட்டிங் ஆன். அப்பப்போ இன்வென்ட்ரி பண்ணுவேன். இப்போ இந்த டாக் கெனல், சரியான தரமான நாட்டு நாயோ இல்லை பெடிகிரி டாக்ஸோ அதை வளர்க்குறவங்களுடைய விஷயத்தை பற்றி நான் ப்ரௌஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிற இன்வேரியபிளாக அவங்க சொல்கிற நாய் வளர்க்குறவங்க, நாய் பண்ணையில் வெளிநாட்டு நாயோ உள்நாட்டு நாயோ இல்லை ராஜபாளைய கோம்பையோ இல்லை அதர் கைண்ட்ஸ் ஆஃப் சிப்பிப்பாறை எல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வரவன் போகிறவங்களுக்கெல்லாம் உண்மையான தரமான நாய் பண்ணையை வளர்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள் ரிக்குவயர்மெண்ட் என்ன, உங்கள் தேவை என்ன, என்ன மாதிரி வீட்டில் இருக்கீங்க, என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையின் பின்னணி, நீங்கள் வாழ்கிற இடம் எப்படி, நீங்கள் தோட்டத்துறவோடு இருக்கிறீங்களா, சாதாரண ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்களா, தனி வீட்டில் இருக்கீங்களா, நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களா, பட்டணத்தில் இருக்கீங்களா, இந்த நாய் வளரும்படியாக நீங்கள் என்ன சௌகரியம் பண்ணுவீங்க? நாட்டு நாயின் அது மாதிரி கேவலம் பேச, நாட்டு நாயும் உங்கள் வீட்டு நாயாக வளர்க்கணும், அதை டொமஸ்டிகேட் பண்ணணுங்கிறதானே உங்கள் விருப்பம். இல்லைன்னா நான் தெருவில் வளர்கிற நாய்க்கு தானே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ அண்ணா நகரில் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தாலும் வாக்கிங் ஸ்டிக் இல்லை, நாயை இது பண்ணதுக்குன்னு குச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. நான் பார்த்தேன், என்னடா புது ரகமாக இருக்குது, வாக்கிங் ஸ்டிக்கு இப்படி பிடிச்சி தான் நடப்பாங்க, ஆளாளுக்கு தடியை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா அது உங்கள் மேலே பாஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாம் குச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. தெரு நாய் அப்படி தான் இருக்கும். தெருநாய் இஷ்டம் போல் வளரும். தரமான நாய் இருக்குது, அதில் வெறி நாயும் இருக்குது, சொறி நாயும் இருக்குது, ஆல் ரகம் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? வெளியில் சொல்லிக்க முடியாது. அது இப்போ தான் உடனே அது மேலே மனுஷன் மேலே உருகாமல் அதுக்காக உருகிறதுனே ஒரு ப்ளூ கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே நல்லா தான் யோசித்தாலும் காரியத்துக்கு வருவோம். அதை பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த நாய் இப்படி வளர்த்திங்கன்னா அது வெறி தான் பிடிக்கும், இந்த நாய் இப்படி வளர்த்திங்கன்னா அது உங்களை மிஞ்சிடும், இந்த நாய் இப்படி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருக்கும், அதை நம்பலாம், உங்களுக்காக உயிரையே கொடுக்கும். அந்த நாய் இப்படிலாம் வளர்க்கணும், இந்த மாதிரி அதுக்கு தரமாக உணவு கொடுக்கணும், அதுக்கு சாதாரண சாப்பாடு, உங்கள் வசதி என்ன அது கேட்குறாங்க. வளர்ப்பிக்கிறதுக்கு வசதி என்ன? எங்களாலலாம் வெறும் சோறு தான் வெறும் சோறு போடுறேன்னா இப்படி தான் வளரும் பார்க்குறீங்களா காமிக்கிறான்.
காய்கறி திங்கிற நாய் இப்படி தான் வளரும், பார்க்குறீங்களா? கறி திங்கிற நாய் எப்படி வளரும்? ஏசியில் வளர்கிற நாய் இருக்குது, காமிக்கிறான். ரியலி ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, நாய்க்கு இவ்வளோ வேலையா? நம்மளை ஆண்டவர் எப்படி வளர்க்குறாரு? நம்ம எப்படி வெட்டி கனவு தான் வாழ்க்கையில் வச்சுருக்கோம். ஆசை தான் நம்மளை கொல்லுது. நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. நம்ம எப்படி இந்த மாதிரி தரமாக கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளோ விட்டு கொடுக்குறோமோ, தேவன் நமக்கு கொடுக்குற உணவு அப்படி ஊட்டச்சத்தாக இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனு அப்படி இருக்கும். நாம் இன்னொரு பவுலாக உருவாகணும், இன்னொரு திமோத்தியை உருவாகணும், இன்னொரு பர்னபாவாக உருவாகணும். அண்மையான காலத்தில் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு பேர் சேர்க்காதீங்க. பேர் வேணும்னு அலையிறீங்களே, அலையாமல் இல்லையே நீங்கள்? ஐயோ ரொம்பவே அலையிறீங்க. உங்களுக்கு அப்படி மரியாதை வேணும்னு அலையிறீங்க. எனக்கு அது புரியவே இல்லை. யார் போய் உங்களை சும்மா இல்லாமல் மரியாதை கேடாக நடத்துகிறாங்க, நீங்கள் இப்படி மரியாதைக்கு அலையிறீங்கன்னு தெரியல. சரி, அப்படி தான் ஓரிரு முறை மரியாதை கொடுத்தாங்களே, என்ன எழும்பியிருக்கீங்க? எவ்வளோ உங்கள் மரியாதை காத்திருக்கீங்க? how much have you shown your results in life that somebody should continuously respect you? ஒரு டீச்சர், ஒரு தச்சர், ஒரு மேஸ்திரி, ஒரு சித்தாள், ஒரு எடுபடி ஏகாம்பரம், யாராக இருந்தாலும் நம்ம வேலையை கரெக்டாக காமிச்சோன்னா நம்பி அந்த வேலையை என்ன கொடுப்பாங்க. ஃப்ரெடி ஒரு பையன் கூட்டு வருவான் கீரனூர்லேருந்து. அவனும் மனுஷன்தான், ஆனாலும் அவன் மூட் அவுட் ஆனால் தான் அவன் ஏட்டிக்கு போட்டு அவன் பண்ணிடுவான். அம்மைக்கே வெறுத்துடும், அந்த அளவுக்கு பண்ணிடுவான். ரொம்பவே வெறுப்படைகிற மாதிரி செஞ்சிடுவான். ஆனால் அவன் சரியான மூடில் இருந்தான்னா மாஞ்சி வேலை செய்வான், கரெக்டாக வேலை செய்வான், பேச்சுக்கே இடம் இல்லாமல் வேலை செய்வான். அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு லேஸ் பாஸாக என்ன வேலைன்னு மாத்திரம் சொல்லிட்டா போதும். அவனை போய் சும்மா சரியாக செஞ்சாப்பா, அப்படி பண்ணியாப்பா பார்க்கவே வேணாம். கரெக்டாக அவனுக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது. வேலை முடிச்சுட்டு வந்து நிற்பான், சாமி இதெல்லாம் பண்ணிட்டேன். நல்ல மூடு இருந்தால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாராளமாக வேலை செஞ்சுட்டு போவான். சில பேர் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போக 4 மணிக்கே அதை உருட்டி இதை கழுவுறேன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதாயா என் பழப்பு. நான் கிளாஸ் 4, அதாவது இந்த மாதிரி எடுபடி ஏகாம்பரம் தான் என் தொழிலே. அதில் நான் நச்சுன்னு செய்வேன், உண்மையாக செய்வேன், நின்று செய்வேன், பொருளை வீணாக்க மாட்டேன். கழுவி வச்சுட்டியா, அதை வச்சுட்டா சொல்ல வேணும், எல்லாம் கரெக்டாக அங்கங்கே வச்சுட்டு தான் வந்து இப்போ நிற்பாப்பில். அவன் பேய் பிசாசை தான் கும்பிட்றான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். இங்கே கோயிலில் வரும்போது சரி, எங்கள் வீட்லேயும் சரி, சிரிச்சிக்குவான், கேட்டுக்குவான், நல்லா தான் சார் இருக்குது, எல்லா சாமியும் எனக்கு பிடிக்கும் சார். அவன் படிப்படியாதவன் அப்படி தான் திருப்பியும் குழம்புவான். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே நிற்கிறோமா? ஆவிக்குரிய வேலை, பூமிக்குரிய வேலை. ஆனால் நமக்கு அவ்வளோ குறை, அரசாங்கத்து மேலே குறை, அரசாங்க அதிகாரிகள் மேலே குறை. அவங்ககிட்ட குறை இல்லைன்னு இல்லை, நீங்கள் குறை சொல்கிறீங்க, நம்ம என்ன குறை இல்லாமல் போயிருக்கோம். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஏன் இந்த காரியத்தை இப்படி செஞ்சுட்டு வந்திருக்க போ. ஒரு வேலையை பல முறை செய்ய முடியாது சிலர் செய்கிறாங்க. என்ன கான்செப்ட்னே தெரியல. அதனால் யார் மேலேயும் பழிச்சுன்னு நம்ம எதையும் சொல்லிட முடியாது, சொல்லிடக்கூடாது. இது மனித நேயம் இல்லைன்னு அதுக்காக ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் இருக்கவனே மனித நேயமற்றவன், எல்லாத்துக்கும் கூலி வாங்கிட்டு பண்ணுறோம். என்ன எப்படி பாருங்கள். இவங்க மத்தியில் நம்ம உப்பாக, ஒளியாக, வெளிச்சமாக இருக்க, பிரயோஜனமாக இருக்க, இந்த சாத்தானுடைய எல்லா குழப்பத்தையும் நம்ம நசுக்கி, நம்முடைய ஜபம் அங்கே டிஃபென்சிவ் ஃபென்ஸாக இருக்கணும், அஃபென்சிவ் வெப்பனாக இருக்கணும், இல்லை மினிஸ்டரிங் ஸ்பூன் அப்படியே இருக்கணும், இட்ஸ் எ டூலாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய தரிசனம். அது கல்லூரியோ, பள்ளியோ, மருத்துவமனையோ, அது நீதிமன்றமோ, இல்லை அந்த தாசில்தார் ரெவென்யூ ஆஃபீஸோ, இல்லை பொதுமக்கள் கூடுற இடமோ, சிவிக் சென்ஸே இல்லாமல் மக்கள் வாழ்கிறாங்க. நாமளும் அவங்களோட ஒன்றா தான் இருக்கோம். பிழைப்பு கடுத்த அலுவலில் சிக்கி கொள்ள மாட்டான். ஏன் தெரியுமா? அவர் பதில் சொல்கிறார், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இதுதான் நம்முடைய கைட்லைன். இன்றைக்கி நம்ம மேலே நம்மளை தீட்டுப்படுத்துகிறாங்க, வலுக்கட்டாயமாக நம்மளை கரைப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தான் சிஸ்டம்.
அதனால் சிஸ்டத்தை நியாயப்படுத்திட்டு நம்ம கரைப்படலாமா? இன்றைக்கி நான் போயிட்டு வந்த இடத்துல கான்வர்சேஷன், எப்போ இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்னு அலையிறேன் சார். மனசில் நிம்மதியே இல்லை. யார் எவரும் எனக்கு தெரியாது. அவர் பேர் கூட கேட்டேன், நினைக்கிறேன், தெரியல. அவர் என்ன சொன்னான்னு எனக்கு சரியாக கவனம் இல்லை. அது என்னுடைய தப்பு. ஆனால் அவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஐ எம் நாட் ஹாப்பி ஹியர். 4-5 பேரை சொல்கிறாரு. இவங்களாம் குழந்தை குட்டி ஆயிடுச்சு, சமுதாய நிர்பந்தம், குடும்ப நிர்பந்தம் அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு தான தர்மத்தை பண்ணிடுறாங்க, ஒரு உண்டியலில் போட்டுறாங்க. இல்லைன்னா அவங்களே சேர்ந்து 4 பேர் ஒரு அறக்கட்டளை நடத்தி அந்த லஞ்ச பணத்தெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, மனசுக்குள்ளே வரக்கூடாது, பாக்கெட்டில் வரக்கூடாது, வீட்டுக்கு தெரியக்கூடாது, என்னுடைய உழைப்பில் என் குடும்பத்தை இப்படி சொல்கிறாங்களா. அன்றைக்கி நான் அந்த ஓய்ந்த லஞ்ச் ஹவரில் நான் கேட்டேன். இன்றைக்கி அவ்வளோ பாடம் வாழ்க்கையில் நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன். இப்படியும் உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு சார். ஆதங்கப்படுறாங்க. அதிகாரி வரான், சொல்கிறாங்க, சார் இவன் தலையில் அத்தனை 1000 பேருடைய இரத்தப்பழி இருக்குன்னு. அந்த இரத்தப்பழிங்கிற வார்த்தையை அவனே சொல்கிறான். எங்கே வேதத்துலேருந்து கற்றுக்கிட்டானா? இவன் மேலே அவ்வளோ பேருடைய இது இருக்குது சார். தெய்வம் பார்க்குது. அவன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட சுகமாக இல்லை சார். ஆனால் அவனுக்கு சொரணே இல்லை சார். பிழைப்பு கடுத்தாளர்களில் சிக்கி கொள்ள மாட்டான். God expects quality, purity. நம்ம என்கேஜ் ஆகிட்டே இருக்கணும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அப்படிங்கும்போது 7 தரம் விழலாம் அப்படிலாம் சொல்லலை. விழுந்துட்டால் விழக்கூடியவன் விழாமல் இருக்கணும். விழுந்துட்டா எஞ்சிரு. விழுந்துட்டேன்னு அது காரியமாக சொல்லிட்டேன். முந்தானி நனைஞ்சான முந்தானியே நனைஞ்சிச்சு முழுசாக நனைஞ்சானு பேசாத. இனிமேல் ஜாக்கிரதை, இழுத்து புடைய கட்டிக்க. அது பொம்பளையானாலும் ஆம்பளையானாலும். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஜீசஸ் என்ன சொன்னார்? பெரிய மகான் அவருக்கு பேர் சேர்க்கறது சொல்லலை. ஆமாம்ப்பா, எல்லாம் பாவம் நன்மையே செய்து பாவமே செய்த ஒரு நீதிமான் இல்லாதனால்தான் நான் ரட்சகராக பூமியில் வந்தேன். பாவத்தில் விழுந்துட்டேன், சரி விட்டுட்டு வா, அறிக்கை பண்ணிவிட்டு என்ன பின்பற்று, நான் அவனை பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் அவனை சேர்த்துக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன். ஆனால் போய் நீ திரும்பி தப்பு பண்ணாத. அது ஆம்பளையோ பொம்பளையோ. ஸோ இங்கே இன்ட்ரடக்ஷன்லேயே இப்படி நின்றுட்டோம். இன்னும் give me just 10 minutes. அதுவே ஜாஸ்தி தான். உபாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அந்த அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாக இருக்கும். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும். கரிசனையாக தானே சொல்லியிருக்காரு. அவர் முன்ன பின்ன எல்லா வாழ்க்கையும் பார்த்தானே சொல்லியிருக்காரு. அதனால் கல்யாணமே பண்ணக்கூடாதா, இதே பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பா, நீ பண்ணுப்பா, ஆனால் அவன் புத்தி அதில் தான்ப்பா இருக்குன்னு பச்சையாக தானே சொல்லியிருக்காரு. நீ மகானை போல் பேசாத, சன்னியாசி போல் பேசாத, பெரிய தியாகி மாதிரி பேசாத, அதுலையாவது உருப்படியாக இரு. ஐயோ நான் கத்தருக்காக வேலை செஞ்சேன், என் பொண்டாட்டி யாரோ இழுத்துட்டு போயிட்டாங்க, ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாத. மனைவியோடைய உடன்படிக்கையின் மனைவியோட இளவயதின் மனைவியோட சந்தோஷமாக இரு. அந்த குடும்ப வாழ்க்கையை உருப்படியாக வாழு, சாட்சியாக வாழு, உண்மையாக வாழு. வீடு கட்டினேன் அதே நினச்சிட்டு இருக்காத. God is so plain spoken. அவர் நம்மக்கிட்டேருந்து நிஜமற்ற சாத்தியமில்லாத விஷயத்தை கடவுள் எங்கேயுமே எதிர்பார்த்து தான் எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு காரியம் சொல்கிறார்.
லூக்காவின் சுவிசேஷம் 9:59 62 வரைக்கும், வேறு ஒருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இது முரட்டுத்தனமாக தெரியும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ அதுக்கெலாம் நேரம் இல்லை, ஆல்ரெடி இப்போ 10 நிமிஷம் தான் கடன் வாங்கியிருக்கேன். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் நான் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பி வைத்துக்கலாம், அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வரேங்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. இல்லை, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றம்தான் இதை சொல்கிறேன், வேறு எதையும் சொல்லதுக்கு நேரம் இல்லாததுனால. இந்த செத்தவங்களை அடக்கம் போகிறான் பார்த்தீங்களா, அவன் உண்மையாகவே அவன் வார்த்தையின் பிராரமாக அதை மாத்திரம் அடக்கம் பண்ணிட்டு வந்தால் கூட பெரிய விஷயந்தான். அப்படி வரவே மாட்டானுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அது யோசித்து பாருங்கள். அதுக்கு இந்தியா தான், ஆசியாவே தமிழ்நாட்டில் தான், எந்த கலாச்சாரத்தில் அப்படி தான். உடனே அது இருக்குது சார், அது திதி இருக்குது சார், விதி இருக்குது சார், இதுக்கு சார், சர்டிஃபிகேட் வேணும் சார், இது பண்ணணும் சார், அப்படியே போயிடும், அதில் மறந்துடுவோம். அடுத்த கடமை ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு சார், நிச்சயமாக சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடியவங்க தான் மனுஷாள். அதனால் ஏற்கனவே நம்ம உள்ளத்தில் இதில் என்ன இன்னொரு டெலிவரிங் ஃபேக்டர்னால், நம்ம உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவர் ஏற்கனவே அறிவார். ஸ்தோத்திரம். இப்போது நம்ம யார்கிட்ட பதில் சொல்கிறோம், யாருக்கு பதிலாக வாழுகிறோம், பதில்னா ஆன்சராக வாழ்கிறோம், இதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய. கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்க என்ன பண்ணுவான், திருப்பியும் கலப்பையில் வச்சானா அவன் நிலபலம் உழுகிறது, விதைக்கிறது, அதில் பார்க்குற மகசூல், வயலை பார்க்க வேண்டியிருக்கு சார், அதை பயிரை பார்க்க வேண்டியிருக்கு சார், உரம் போட வேண்டியிருக்கு சார், வயலெலி அது இதெல்லாம் வந்துடும் சார், இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பான். ஹீ won't have time, he will be so lost in his work. இந்த வசனத்துக்கு நான் இறை ஆனவன், என்ன இன்டென்சிட்டியில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன பின்னணி இருந்துச்சோ அதனால் நான் இப்படி இருக்கேன், இதெல்லாம் செய்கிறேன்டவர். ஆனால் சொன்னார், அந்த மாதிரி வேலையெல்லாம் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கல, ஒன்றையே என்னை கொடுத்துட்டு என்னை நம்பி வா. அதுக்கு எனக்கு நேரம் பிடிக்க தான் செஞ்சிச்சு. இறை அழைப்பை நான் 4ஆம் கிளாஸ்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். 4ஆம் கிளாஸில் என்ன புரிஞ்சிக்க முடியும், அந்த மாதிரி தான் குழந்தைத்தனமாக புரிஞ்சுக்கிட்டேன். 9th ஸ்டாண்டர்டில் நச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் 9th ஸ்டாண்டர்ட் என்ன புரிஞ்சிக்க முடியும், அவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் கிடையாது, ஆனால் அழைப்புங்கிறது பேட்டர்ன் தான். அது சொல்கிற அப்புறம் நான் காலேஜ் முடித்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கீழ்ப்படியில் வேலை கிடச்சிருச்சு, வந்துச்சு, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வேலையோட மனசு இல்லை. அப்போ தான் கடவுள் குறுக்கிட்டார். பிழையாமுக்கு எப்படி கழுத வாயை திறந்தாரோ எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். ரெட்ஷிப்புலேயே நான் அவருக்கு நொட்டை சொல்லிட்டு அலையும்போது அவர் அங்கே ஒரு ஆப்பு வச்சார். அப்போ புரியுதா, இந்த வசனம் புரியுறதுக்கு எனக்கு நச்சுன்னு வேறு எக்ஸாம்பிளே தெரியல. சாக்கு போக்கு நீங்கள் சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் இந்த கதையெல்லாம் முடியாது சொல்லு, அவ்வளோதான். எனக்கு மனசு இருக்குது, உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு தான் அவனை கூப்பிட்றேன். உனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சு தான் உன்னை கூப்பிட்றேன். என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் என்னை நீ நம்பியே நீ வரலாம். என்னை நம்பி எவனும் தெருவுக்கு போனதில்லை, சொல்லத்தான் செய்கிறாரு. நாம் இன்னும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருக்கோம். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை நீங்கள் இது இப்படியே புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே கண்ணாமூச்சி விளையாடாதீங்க. நான் அங்கே ஒழிஞ்சிருக்கேன், உங்களுக்கு வேணால் என்னை தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் அங்கே இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா என்னை தட்டி எழுப்புங்க. என்ன நக்கல் பண்ணுறீங்களா கடவுள்கிட்ட? ஆர் யூ பிளேயிங் கேம்ஸ் வித் காட்? அவருக்கு தெரியும் நம்ம யோகிதை. பிழைப்பு கருத்தல்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:10 ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள்.
இது வந்து பாடையில் போகிற வரைக்கும் இந்த எக்ஸாம் இருக்குது. பிழைப்பு கர்த்தால்களில் சிக்கிக்கொள்வது, பிரபஞ்சத்தின் மேல் ஆசையாக இருப்பது. இன்றைக்கும் ஒருத்தருக்கு மேரேஜ் கவுன்சில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பிழைப்பு கருத்து அளவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. இதெல்லாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பல முறை இத்தனை ஆண்டுகளில் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு வந்து 7 தெளிவி பண்ணியிருக்கிறேன். அதில் என்னுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டியிருந்துச்சு, ராணி வாழ்க்கையை சொல்ல வேண்டியிருந்துச்சு. ராணி சன்னியாசினா அவளுக்கு எவ்வளோ தெரியுமோ, எந்த அளவுக்கு சன்னியாசமாக இருக்கணுமோ அதை பற்றி அவளுக்கே இந்த கான்செப்ட்டு பொதுவாக அவளுக்கு தெரிஞ்சிருந்த அறிவில் இருந்தாள். ரைட்டு. பட் அவ்வளோதான் திருமணம் பண்ணணும் கடவுள் சொல்கிறாரு. நானுமே சாமியாருக்கு ஒப்பு கொடுத்து வந்தவன். நானும் இங்கே கல்யாணத்துக்கும் அப்போ அலையலை. அதில் ஒன்றும் பொய்யெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் அதுலேயுமே எனக்கு ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஐ வாஸ் நாட் டையிங் ஃபார் இட். இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்னா வாழலை. ஆனால் 2 பேருக்கு இப்படி தான் ஏட்டி போட்டியாக ஆண்டவர் காமிக்கிறாரு. எங்களை பற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் வந்து எங்களை தெரியாதவங்களுக்கு காமிக்கிறாரு. இந்தியாவுக்குள்ளே, வெளிநாட்டுக்குள்ளே, கடல் கடந்து, அதெல்லாம் வேடிக்கையாக இருந்துச்சு. டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், பிழைப்பு கருத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டாங்கிறது ஒன்று. கடவுள் சொல்கிறது சிக்கிக்கணும்னா சிக்கிக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவ அழைப்பு. இப்போ வந்து ஆபிரகாம் வந்து இப்படி நான் மெதுவாக நடப்பேன். அது 30 அடி தான். அந்த ஸ்லோ மோஷனில் சில நேரத்தில் படத்தில் காமிப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி மெதுவாக அதுக்குள்ளே கடவுள் மனசு மாறாரா இல்லையா, பலிப்புழு வருதா, இப்படின்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. என்ன வேகத்தில் நடக்கணுமோ அந்த வேகத்தில் நடந்தார். மோரியாவுக்கு போனார், பிள்ளைய கட்டினார். பிள்ளை வேறு வாயை விட்டுட்டு, என்னப்பா எல்லாம் இருக்குது பலிப்பொருள், அதெல்லாம் சாமி பார்த்துக்குவாரு பேசிக்கிட்டே கட்டி தூக்கி வைக்கிறாரு. வாயிலா ஜீவன் அப்படின்னு நம்ம செம்மறியாட்டை யோசிக்கலாம். ஆனால் வாயுள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக பொறியில் ஐந்தவித்தவனாக சிலுவை பாடுக்கு முன்னே அந்த பலிப்பொருளாக அந்த புதருக்குள்ளே ஒரு செம்மறியாடு சிக்கிக்கிச்சு. இதோ பார் பலிப்பொருள், அதை எடுத்து பலி கொடு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. First struggle was for Ronnie to accept. டெஃபினட்டாக அது எனக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ரகிள். என்னென்னா, வெரி டெடிக்கேட்டட் லேடி, வெரி டெடிக்கேட்டட் கேர்ள். என்ன இதெல்லாம் விலங்கமான விஷயத்தை தேவ சித்தமாக சொல்கிறீங்களே. பெரிய வெளிப்பாடு நிறைய அவங்களுக்கெல்லாம் எழுதணும். அவங்க இஷ்டத்துக்கு நேரம் எடுத்துக்கிட்டு கிணத்துல போட்டாங்க போல இருக்குன்னா, கரெக்டாக ஒரு நாள் அந்த 2-3 பேர்கிட்ட வந்து கடிதம் வருது, திஸ் இஸ் காட்ஸ் வில், யூ கேன் கோ அஹெட்னு. கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் எந்த ஒரு சைன், எந்த ஒரு அடையாளம் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கை உறுதி இல்லை. அது ஒரு வனாந்தரமாக அது ஒரு 3 to 4 years ஓடிடுச்சு. கடவுளே எங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்கிறாரு. இப்போ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் பின்னாடி வரணும், செய்யாமல் இருக்கிறதுக்கும் கை விட்டுட்டு தூரமாக போயிடணும். பிரைஸ் தி லார்ட். அதான் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்குறோம். ஒன்ஸ் யூ ஹேவ் டேக்கன் அ டெசிஷன், யூ ஷுட் நாட் கோ பேக். இயேசுவின் பின்னே எழுந்து நிற்போம். அதை பாடி நாம் முடிப்போம். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் முன்னே, சிலுவை என் பின்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு. இயேசு என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு. இயேசு என் மித்ரு,
சத்ரு, சாத்தானின் சத்ரு, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நண்பர் கைவிடினும் பின்பற்றுவேனும்மை, நண்பர் கைவிடினும் பின்பற்றுவேனும்மை, நண்பர் கைவிடினும் பின்பற்றுவேனும்மை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எப்படி யாராவது